இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். வைத்தியன் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இன்னொரு புதிய சிகிச்சை முறையோடு உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். நீல கண் நோய்க்கான சிகிச்சை. இதுக்கு அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, கருவெளியின் நடுவில் வலி உண்டாகும். நாளுக்கு நாள் பார்வை புகைச்சலாய் தோன்றும். புருவம், கண், தலை போன்ற இடங்களில் வலி உண்டாகும். அதுல அந்த வலியோட சேர்ந்து திமிர், அரிப்பு, கண் சுருங்கல், கழுத்தில் கம்மல், பாசி போல படலம் இவையும் காணப்படும். இதற்கு நிறைய சிகிச்சை முறைகள் இருக்கு. நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா வெங்காரம்ங்கிறது ஒரு வெள்ளை கட்டி, போரக்ஸ் பவுடர் சொல்றாங்க இல்லையா? ஸோ அதை நம்ம பொடி பண்ணிட்டு அதோட மதுரம், சாரணை வேருங்கிறது ஒரு மூலிகை கீரை, அதுல இருக்கிற வேறு, பவளம், பீங்கான், பச்சை கற்பூரம், மாதுளப்பூ சாற்றோடு நல்லா அரைச்சி கண்ணில் போட்டோம்னா நம்மளுக்கு அந்த வலி தீரும். இது அடுத்த முறை பாருங்க. பாதரிங்கிறது அது ஒரு வகையான விதை. பாதரி, முசுமுசுக்கைனா ஒரு குரங்கு கை மூலிகை சொல்லுவாங்க. அதுல முடியா இருக்கும் அந்த செடியில. அடுத்தது பருத்தி வேறு, பவளக்குன்றி நம்ம குண்டுமணி சொல்றோம் இல்லையா? அதுல ஒரு மருத்துவ குணம் இருக்கு. நல்லெண்ணெய், கொத்தானுங்கிறது ஒரு காட்டுல வளர்ற மூலிகை மரம். அப்புறம் தகரம்ங்கிறது ஒரு செடி. அதுல ஒரு மஞ்சள் பூ பூக்கும். அது எல்லாமே ஒரு மருந்துக்கு யூஸ் பண்றாங்க. அடுத்தது மாஞ்சில்ங்கிறது ஒரு வகையான வேறு. அப்புறம் ஏலக்காய், கொத்தமல்லி, கொண்டாங்கனி, கோஷ்டம் இவற்றை சேர்த்து காய்ச்சி வடித்து அதை நம்ம முழுங்கிடணுமா. அதை முழுங்கினா உடனே நல்ல பலன் கிடைக்கும். அடுத்த மருந்து பாருங்க. திரிப்பலா பொடி இருக்கு இல்லையா? அதாவது நெல்லி, தாண்டிக்காய், கடுக்காய், இது மூணுத்தையும் பொடி பண்ணி வராது மூலிகை தான் திரிப்பலா. அப்புறம் தோற்றான் விதை, தாமரை விதை அரிசி சமமாக எடுத்துக்கிட்டு அதோட கற்றாழை சாற்றையும் அதோட போட்டு உருண்டை பிடிச்சிட்டு அதை ஒரு பாத்திரத்துல போட்டு கொஞ்சம் தண்ணீர் விட்டு அதை நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணி அதை நம்ம கண்ணில் போட்டோம்னா வலி தீருமா. அடுத்த மருந்து பாருங்க. முடக்கத்தாங்கீரை, அதை எடுத்துக்கணும் கொஞ்சம். அதில் பசும்பால் தெளித்து சாறு பிழிஞ்சிடணும். சாறு பிழிஞ்சி ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதோட வெள்ளாட்டு நெய் 1 ஸ்பூன் எடுத்து நல்லா அதை கலக்கி, சாறு பிழிஞ்சி 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதோட மறுபடியும் ஒரு 1/2 ஸ்பூன் வெள்ளாட்டு நெய்யோட சேர்த்து நம்ம குடிச்சிடணுமா. குடிச்சிட்டா நலம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரும்.